அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கிய பொது அறிவு வினாக்கள் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம். இதில் 20 கேள்விகள் இருக்குது. இந்த 20 கேள்விகளும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இப்போ அந்த 20 கேள்விக்குள்ளே போயிடலாம். 9ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகம். உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எது? உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எது? அதாவது சைல்டு லைனோட அலைபேசி எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1098. 1098 அல்லது இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னா, இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை எண் எது அப்படின்னா 1098. இது என்ன செய்யுது அப்படின்னா, குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆளாகும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் இந்த 1098 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். அவசர உதவி எண் ரொம்ப முக்கியமான முதல் கேள்வி. அடுத்த கேள்வி நம்பர் 2. ஆபத்து காலத்தில் உதவிட டேஸ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபத்து காலத்தில் உதவிட டேஸ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் காவலன் SOS. இந்த காவலன் SOS செயலி தமிழக அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இச்செயலியின் உதவியோடு தொடர்பு கொள்ளலாம். ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க. இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். பொதுமக்களோட பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை தொடர்பு கொள்ள இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உதவும். அடுத்த கேள்வி, 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் இந்திய சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் இந்திய சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. அடுத்த கேள்வி, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 45. 14 வயது நிறைவடையும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு 45. பச்சன் பச்சாவ் அந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற குழந்தைகளின் உரிமைகளின் அமைப்பை நிறுவியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. இவருடைய இயக்கத்துக்கு பேர் பச்சன் பச்சாவ் அந்தோலன், இளமையை காப்பாற்று இயக்கம்னு தமிழில் சொல்லலாம். இந்த அமைப்பின் நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகள் உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து சுமார் 86,000த்துக்கு அதிகமான இந்திய குழந்தைகளை இந்த இயக்கத்தின் மூலமாக காப்பாற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 1998 உலக மக்கள் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை வெற்றிகரமாக முன்னின்று நடத்தியவர் இவர்தான். இவருக்காக அமைதிக்கான நோபல் பரிசு 2014ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கைலாஷ் சத்யார்த்தி 2014 அமைதிக்கான நோபல் பரிசு. இளமையை காப்பாற்று இயக்கம் பச்சன் பச்சாவ் அந்தோலன் 86,000 குழந்தைகளை காப்பாற்றியவர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, 6ஆம் நம்பர் கேள்வி. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டதுன்னா 2007. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டதுன்னா 2007. அடிப்படை உரிமைகள் எப்போது இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டன? 42வது சட்ட திருத்தம் 1976. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு நம்ம எழுதும்போது ரஷ்யா நாட்டிலேருந்து எடுக்கிறோம். அது எப்போது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்போடு சேர்க்கப்படுதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னா 11 கடமைகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஐநா சபையின் நாள் அக்டோபர் 24. ஐநா சபை தொடங்கப்பட்ட நாள் தான் 1945 அக்டோபர் 24 ஐநா சபை தொடங்குறாங்க. அதனால் அந்த நாளை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 24 ஐநா சபை நாள், ஐக்கிய நாடுகள் சபையின் நாள். மனித உரிமை தினம் ஒவ்வொரு வருடமும் டேஸாம் நாள் கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் 10. மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 25. காரணம், ஜனவரி 25 1950
சட்டப்பிரிவு 324 படி இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. தலைமையிடம் புதுடெல்லி. ஒரு தலைமை தேர்தல் ப்ளஸ் 2 அதிகாரிகள், மொத்தம் 3 பேர். அப்போ தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. நோட்டா எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2014. நன் ஆஃப் தி அபோவ் தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முறை. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014 பாராளுமன்ற தேர்தல். நன் ஆஃப் தி அபோவ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. நோட்டாவே அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. 14வது நாடு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எதுனா 324. 324 டு 329 வரைக்கும் அந்த அஜெண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324. தமிழ்நாட்டில் யார் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆன்சர் சோழர்கள். சோழர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் குடவோலை முறை வழக்கப்படி இருந்துச்சு. அதன் மூலமாக கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு அகநானூறும் குறிப்பிடுது. உத்திரமேரூர் கல்வெட்டு மறந்துடாதீங்க. பராந்தக சோழன் கால கல்வெட்டு அதுவும் குறிப்பிடுது. 3 விஷயம் சொல்லியிருக்கேன். கல்வெட்டில் சொன்னால் உத்திரமேரூர் கல்வெட்டு, 1ஆம் பராந்தக சோழன், 2ஆம் பராந்தக சோழன் காலம். தமிழ்நாட்டில் யாரோட காலத்தில் குடவோலை முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சோழசோடது. டேஸ் சர்வேயர்கள் கயிறு நீட்சியர் என அழைக்கப்பட்டனர். எகிப்தில் சர்வேயர்கள் அதாவது நில அளவியர்கள் கயிறு நீட்சியர் என அழைக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? தூரங்களை கயிறின் உதவி கொண்டு அளந்தார்கள். நமது உடலில் தொலை உணர்வு உறுப்புகள் எத்தனை காணப்படுகின்றன? கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. நமது உடலில் தொலை உணர்வு உறுப்புகள் எத்தனை காணப்படுகின்றன? 3. கண்கள், கண்களின் மூலம் பார்வை. மூக்கு, வாசனை மூலம் உணர்வு. காது, கேட்கும் உணர்வு. இது எல்லாமே தொலை உணர்வு உறுப்புகள். மொத்தம் 3. கண்களில் பார்வை, வாசனை உணர்வு, கேட்கும் உணர்வு. கண், மூக்கு, காது. உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எதுனா டோக்கியோ தான். எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னா 38 மில்லியன் மக்கள் தொகை இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எதுனா டோக்கியோ. 38 மில்லியன் மக்கள் தொகை இருக்குது. டேஸில் இந்திய அரசு அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கையை நடைமுறைப்படுத்தியது? 1952. இக்கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது? இந்தியா தான். டேஸில் இந்திய அரசு அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கையை அறிமுகப்படுத்தது அல்லது நடைமுறைப்படுத்தியது அப்படின்னா 1952. மக்கள் தொகை கொள்கையினாலே 1952 தான். அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது? இந்தியா தான். உலக மக்கள் தொகை தினம் டேஸில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது? கேள்வி என்ன? உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸில் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 11, 1989 முதல் கொண்டாடப்படுது. யாரால் கொண்டாடப்படுதுன்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பின் மூலமாக கொண்டாடப்படுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு தான் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக கொண்டாடுது. எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடுறாங்கன்னா 1989. எந்த மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டதுன்னா ஸ்டாக்ஹோம் மாநாடு 1972. அப்போ ஸ்டாக்ஹோம் மாநாடு எப்போ தொடங்குது? 1972. அதில் சிறப்பம்சம் என்ன? அதில் கொடுத்த முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னா மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான். மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான். ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. எந்த வருஷம்? 1972.